இந்த வீடியோல சபரிமலையில இருக்கக்கூடிய கருப்பசாமியுடைய வரலாறை பத்தி பார்க்க போறோம். ஐயப்ப சாமிக்கும் இந்த கருப்பசாமிக்கும் என்ன தொடர்புன்னு பார்க்க போறோம். இந்த கருப்பசாமி ஆதியிலேயே தெய்வமா பிறந்து வந்தாரா இல்ல மனுஷ உருவம் எடுத்து வந்தாரா? இந்த கருப்பசாமி எந்த இடத்துல வாழ்ந்தாரு? எப்படி ஐயப்பனுடைய கோயில்ல அவருக்கு ஒரு நிலையம் கிடைச்சிச்சு? அவருடைய பூர்வீகம் என்ன? இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல கருப்பசாமி சபரிமலையில எங்க இருக்காரு? ஐயப்பனை தரிசிக்கிறதுக்காக 18 படிகளுக்கு மேல ஏறி போறதுக்கு முன்னால அந்த படிகளுக்கு வலது பக்கத்திலேயே கருப்பசாமியுடைய சன்னதி இருக்கு. சோ அதை வச்சு பார்த்தா இவரை 18ஆம் படி கருப்பசாமின்னு சொல்லலாமா? ஆனா 18ஆம் படி கருப்பசாமியுடைய வரலாறை தேடி படிச்சோம்னா அது ஒட்டு மொத்தமா அழகர் மலை மேல இருக்கக்கூடிய நம்ம 18ஆம் படி கருப்பசாமியை பத்தி மட்டும்தான் பேசுது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா அழகர் மலை மேல